டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். ஸோ வேர்க்கடலை வறுத்த உடனே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, ரொம்ப ஈஸிங்க. ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. பக்கத்தில் என்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்டுக்கு ஃபீவர், அவருக்கு கஷாயம் போட்டுட்ருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஆல்ரெடி வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டேன். ஸோ இது 3ஐயும் நல்லா வறுக்கணும் இல்லை வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் நான் இப்போ ஒரு 2 கப் அவல் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அவலை ஒரு 2 வாஷ் பண்ணி நல்லா ஒரு துணி கட்டி வடித்து எடுத்துக்க போகிறேன். இதுதான் அவல். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். பாருங்கள், வெள்ளை அவல். இந்த அவலை இப்போ ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வடிகட்டி வச்சுட போகிறோம். இந்த மாதிரி ஒரு துணி கட்டி இப்படி கவுத்துட்டோன்னா அது தண்ணி கம்ப்ளீட்டாக இருத்துரும். ஸோ இதான் இப்போ பண்ணியிருக்கேன். அவலை வாஷ் பண்ணி துணி கட்டி வடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணுறோம். ஏன் கல்லுப்பு ஆட் பண்ணலைன்னா, இல்லை நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். ஸோ தண்ணி ஊற்றலைன்னா கல்லுப்பு கரையாது. அதனால் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ரொம்ப வதங்க வேண்டாம், இவ்வளோ வதங்கினா போதும் வெங்காயம். ஓகே, இப்போ நம்ம ஊற வச்ச அவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊற வைக்கல ஆக்சுவலாக, அவல் போட்டுட்டு கழுவி அதை துணியில் வடிகட்டிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை இப்போ இதில் ஆட் பண்ணணும். இப்போ அவல் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அது ஈரமே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா சாதம் மாதிரி இருக்குல்ல, கொல கொலன்னு. பாருங்கள், நல்லா அரிசி மாதிரி இப்படி உதிரியாக இருக்குன்னு, சாதம் மாதிரி. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. அதுவும் எதுவுமே தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஆக்சுவலாக தண்ணி கண்டென்ட் மட்டும் எதுலேயுமே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அப்புறம் பொங்கல் மாதிரி இந்த மாதிரி நல்லா உதிரியாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால் கொத்தமல்லி கம்பல்சரி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. இவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிள். 2 மினிட்ஸில் அழகாக செஞ்சாச்சு. வெறுமனே நம்மளுக்கு அந்த கட் பண்ணுற டைமு ப்ளஸ் அந்த வெங்காயம் வதங்குற டைம் தாங்க. மற்றபடி வேறு எதுக்குமே டைம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்கன்றது தான் அங்கே உங்களோட கட்டிங் டைம் தான் அங்கே மேட்டர்ஸு, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் வெங்காயம் வதங்குறது, வெங்காயமும் நம்ம ஒன்றும் ரொம்ப நேரம் அந்த கோல்டன் ப்ரௌன்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. டக்குன்னு வதக்கிடுவோம். இதுக்கு மேலே உங்களுக்கு லெமன் வேணும்னா நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த புளிப்பு ஃப்ளேவருக்கு. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதான் அவல் உப்புமா. எவ்வளோ ஈஸி. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம்.
இப்போ நான் செஞ்சுருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக ஃபில்டாக சாப்பிட்லாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இதே பிரேக்ஃபாஸ்ட்டுனா நல்லா ஃபில்டாக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? வேர்க்கடலை எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கிற ஐட்டம்ஸ். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டயட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். காரம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே லிமிட்டாக மைல்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் ரெசிபியோட மீட் பண்ணுவோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட்கான கசாயம். இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டாட்டா, பை, டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.